வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே சமாதானம் சரி இந்த முடிவு எடுத்துடலான்ற மாதிரி வந்தாலுமே அங்கே இருக்க கேபி முனுசாமியை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு விட மாட்டார். கேபி முனுசாமி ஒன்றிணைவதில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா திருப்பி ஓபிஎஸ் வருவார். ஓபிஎஸ் உள்ள வந்துட்டார்னா ஒரு சில நபர்கள்னு பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, உதயகுமார்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. கேபி முனுசாமியை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ஏற்கனவே அவர் சசிகலாட்டையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அம்மா இருந்த காலகட்டத்திலே ஒரு மோதல் போக்கு கடைப்பிடிச்சார். அப்புறம் இந்த தர்மயுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இருந்தார். ஓபிஎஸையும் காலி பண்ணிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி சொல்லியிருந்தார். இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா கண்டிப்பாக கேபி முனுசாமி போன்ற நபர்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியேற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மாவாலையும் ஒரு தடவை நீக்கப்பட்டது, தலைவர்னாலையும் ஒரு தடவை நீக்கப்பட்டிருந்தார். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சு அதிமுகவில். தர்மயுத்த அப்போ இணைஞ்சார். எடப்பாடி பழனிசாமியோட மனசை மாற்றுறது. இப்போ ஓபிஎஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க, தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் அவர் சொல்கிறது தான் வேட்பாளர் நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு போயிடுவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியே பார்த்திங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி ஈடுபாடு காட்டுறதில்ல. அதனால் சசிகலா ஓபிஎஸ் நான் இணைக்கவே மாட்டேன்ட்டுலாம் ஒத்த காலம் நிற்கிறார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.